நான் கிடைக்கின்றார். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆவுனா இவங்க 2 பேருக்கு வேற பொழப்பே இல்ல. ஒரு அரசியல் ரீதியா பொதுமக்களுக்கு என்ன பேசலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுறது இல்ல. நீ பெரியவன், நான் பெரியவன் சண்டை. அது என்ன அந்த மேல இல்ல கீழ்மட்ட வாதிகள்லாம் பேச விட்டு மேல இருக்கவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குவார்டர் பாலாஜி. ரூ. 10 பாலாஜியோட குவார்டர் பாலாஜி எவ்வளவு அருமையான பேருங்க. குவார்டர் பாலாஜி அதிமுகவுக்கு இதுதான் கடைசி தேர்தலா. நான் எழுதி வச்சுக்கோங்க. 2014 எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன்ல ஆல்மோஸ்ட் முக்காவாசி இல்ல எல்லாருமே வாஷ் அவுட் டிஎம்கேல தனிச்சு நின்ன ஏடிஎம்கே ஜெயிச்சாங்க. ஃபுல் வாஷ் அவுட் ஜீரோ. என்ன டிஎம்கே 39 சீட்டும் ஏடிஎம்கே ஒரு சீட் மட்டும் இடையில போயிடுச்சு யார கூட்டணி கட்சிக்கு. ஆனா அந்த ஒரு சீட்டையும் அனௌன்ஸ் பண்ணன்னு சொல்றாங்க. சரிங்களா? 39 கட்சி தான் இருக்கு. 39 சீட்டையும் ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. என்ன 2014 எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல. அப்ப இந்த வாஷ் அவுட் ஆன மாதிரி இந்த வாட்டியில எந்த வாட்டியின் மேல் ஜெயிக்கவே முடியாதுங்க. ஆட்சிக்கு வர முடியாது, ஜெயிக்க முடியாத வாஷ் அவுட் வர்றதுக்கு இந்த வாட்டி அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஆனா இனிமேல் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கோட்டை கட்டி வச்சிருந்தாரு யாரு நம்ம கருணாநிதி தமிழ் எழுதி. அதனாலதான் கோட்டை மாதிரி கட்டி வச்சிருந்தாரு. ஆனா இவங்க பேரப்பிள்ளை பேருக்கு பேரப்பிள்ளை வந்துட்டாங்க. உதயநிதியா சிம்பிள் போட்டு கொண்டு வச்சுட்டாங்க. இனி அவங்க அதுக்குள்ள பேரப்பிள்ளை அதுக்குள்ள வந்து கூட்டணி இந்த நிர்வாகிகளாம் இப்ப அண்ணன் கோட்டை பாலை இந்த மாதிரி ஆகலாம். இவங்க அன்புநிதி வந்து வருங்கால தலைவரான். என்ன இவருக்கு என்ன வயசு, அவங்களுக்கு என்ன வயசு? அவங்க என்ன எலெக்ஷன்ல எந்த பக்கம் கூட தெரியல. உடனே உங்களுக்கு நிக்கமா இல்ல. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.